ஜப்பானோட ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ட்ரெயின் வந்து ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அதிவேக புல்லட் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இது ஒரு பெரிய ரெக்கார்டா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இது வரைக்கும் வேறு எந்த கண்ட்ரீஸோட டிரைவருமே அவங்களோட பேசஞ்சர்ஸ் ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயினை அவங்க ஆப்ரேட் பண்ண விட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டிரைவர் வந்து ஆப்ரேட் பண்ண வச்சிருக்காங்க. பட் ஏன் இப்போ திடீர்னு ஒரு இந்தியன் டிரைவர் ஆப்ரேட் பண்ண வச்சிருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்தியாவோட க்ரோத்துக்காகவும் அதோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா மும்பை அகமதாபாத் சிட்டிஸ் நடுவில் 508 கிலோமீட்டர்ஸ்க்கு ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் அதுக்கான பிளான் வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ ஜப்பான் அவங்களோட யூனியன் இன்டர்நேஷனல் யூனியன் மூலமாக ஃபைனான்சியலாக அவங்க டெக்னாலஜி சப்போர்ட் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,08,000 crores வந்து அவங்க பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க. இதில் ஜப்பானும் ஃபினான்ஷியலும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து இந்தியா வந்து ஜப்பானோட உதவியால் தான் இந்த செட்டப்பே பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த புல்லட் ட்ரெயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக மும்பை டு அகமதாபாத் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6 hours ட்ராவல் ஆகிற டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயினால என்ன வெறும் 2 hours தான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயினோட ஹெல்ப் வந்து ஜப்பான்கிட்ட நம்ம இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஃபினான்ஷியலாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை டெக்னாலஜி சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் ட்ரெயின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனோ அதுக்கான இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸ் இந்த புல்லட் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறது ஹெல்பர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க தான் பயிற்சி வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதில் ஒன்னாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னன்னா அவங்க வந்து சிம்பிளாக ஆப்ரேட் பண்ண வந்து இல்லை 3 to 5 years பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரைனிங்கும் நிறைய ரிசல்ட்ஸ் டெஸ்ட்டு எல்லாமே வச்ச பிறகு தான் அவங்களுக்கு அந்த லைசன்ஸே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்து இங்கே ஒரு 7 பேர் கொண்ட குழுவை அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த 3 to 5 years வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு லைசன்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்கள தொழில் அவங்க டெக்னாலஜி கேப்பபிலிட்டிஸும் அதே மாதிரி மெடிக்கல் கேப்பபிலிட்டிஸும் அதே மாதிரி நிறையா வந்து அவங்க சோஷியல் அவேர்னஸ் இது எல்லாமே இருக்காங்க. எல்லா டெஸ்ட்டும் இவ்வளோ டெஸ்ட்டையும் இது பண்ணுறதுக்காக தான் இந்தியாவிலேருந்து 7 பேரை அனுப்பியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து விஷால் குமார் ரே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அது 8 months கடந்த லாஸ்ட் 8 monthsல அவர் ஃபுல் ட்ரைனிங் அண்டர்கவுண்ட் பண்ணி அதில் சக்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ விஷால் குமார் வந்து அவர் வந்து இயக்குன புல்லட் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டேஷன் வந்து டோக்கியோ ஸ்டேஷன் வரைக்கும் 4 hours பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயினை அவர் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அவுட் சைடு பர்சன் வந்து ஜப்பான் இல்லை கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப பெரிய சாதனையாகவே பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஜப்பான்ல இருக்க ஒரு ஹை ரெகக்னைஸ்டு டெலிவிஷன் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை 30 minutes வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னாலஜியோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ண மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபுல் ட்ரைனிங்காகவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2 countries-குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் பெட்டர் பண்ணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு எந்த சேஃப்டியோ இல்லை அவேர்னஸுமே எல்லாமே இருக்கணுன்றதுக்காக அவங்க எண்ட் டு எண்ட் வந்து அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டராகவும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜியை அவங்க இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றத அவங்க முன்னாடியே கேட்டு ஒரு எண்ட் டு எண்டாக ஒரு வெளியில இருந்து பண்ணுறத அவங்க பண்ணுறது ஜப்பான் வந்து ஒரு சிறப்பாக பண்ணுறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.